இவர் தனக்கு பிடிச்ச பொண்ணை பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு அந்த பொண்ணோட வீட்டு முன்னாடி போய் நின்று பாட ஸ்டார்ட் பண்றாரு. தூரிகா என் தூரிகா ஒரு மியூசிக் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு நீ கன்றாவியா பாடுறன்னு இவர் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுது. இதனால இவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இதனால எப்படியாவது சூப்பரா பாடிடணும்னு பல நாளா பிராக்டிஸ் பண்ணி வேற லெவல்ல பாட ஆரம்பிச்சிடறாரு. இப்போ அந்த பொண்ணு வீட்டு முன்னாடி போய் நின்று பாட ஸ்டார்ட் பண்றாரு. பாட்டை கேட்டு அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகிடுது. ஆனால் இவர் சூப்பராக பாடினதுனால இப்போ இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாயிடுறாங்க. கடைசியில் இவர் இம்ப்ரெஸ் பண்ண வந்த பொண்ணை கண்டுக்காமலே ஜாலியாக ஃபேன்ஸ் கூடவே போயிடுறாரு. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி. இந்த அரண்மனையோட கோமாளி ராஜாவையும் மற்றவங்களையும் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவரோட பர்ஃபார்மன்ஸ் ராஜாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதனால கோமாளியை கொல்ல சொல்லி ராஜா ஆர்டர் போட அவர் தலையை வெட்டி கொண்டுறாங்க. ஏன் சிரிப்பு வராததுக்கெல்லாம ஆளை கொல்லுவன்னு ராணி ராஜாவை பார்த்து முறைக்க பாக்குற இன்னும் முறைக்கிற பிஞ்சு போயிடும் பாத்துக்க. இதை பார்த்து கெஸ்டா வந்து இருந்த பக்கத்து நாட்டு ராஜா பயப்பட அவரையும் அவர் ஒய்ஃபையும் கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டுறாரு. இப்படியே முறைச்சவன் சிரிச்சவன் வந்தவன் போனவன் நின்னவன் எல்லாரையும் சரமாரியா வெட்டி கொண்டுகிட்டு இருக்கானுங்க. திடீர்னு பாத்ரூம்குள்ள இருந்து இன்னொரு ராஜா வராரு. என்னன்னு பார்த்தா பாத்ரூம்குள்ள இருந்த இவர் தான் உண்மையான ராஜா. இவ்வளவு நேரம் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தது ராஜா வேஷம் போட்டிருந்த சின்ன பயலுக. மனுஷன் 5 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள நாட்டையே சுடுகாட மாத்திட்டானுங்க. இந்த ராஜா இவரோட அரண்மனை பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. எதிரி நாட்டு ராஜாவோட படங்க இவர் கோட்டையை சுத்தி வளைச்சு லாக் பண்ணிடுறாங்க. உடனே இந்த ராஜா தன்னோட ஃப்ரெண்டான இன்னொரு ராஜாவுக்கு உதவி கேட்டு லெட்டர் எழுதி அதை ஒரு பறவையோட காலில் வச்சு கட்டி பறக்க விடுறாரு. இதை கவனிச்ச எதிரி நாட்டு பட டே அவன் ஹெல்ப் கேட்டு ஆள் அனுப்புறான்டா, அதை எப்படியாவது தடுக்கணும்னு அந்த பறவையை கொல்ல பாக்குறானுங்க. ஆனா இவனுங்க விட்டதுல ஒரு அம்பு கூட அந்த பறவை மேல படவே இல்ல. ஒரு வழியா இந்த பறவை எல்லா தடைகளையும் ஆபத்துகளையும் தாண்டி உயிரை பணைய வச்சு இந்த ஃப்ரெண்டு ராஜாவோட அரண்மனைக்கு வந்துருது. என்ன கணம் மங்கினி பாண்டியரே, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்க. வந்த புறாவை தாங்கள் வறுத்தா தின்பது. இந்த ஆளை நம்பி உதவி கேட்ட அந்த ஜீவனுக்கு கடைசியில் என்னாச்சுன்னு தெரியுமா? போனா போகட்டும் பிச்சை உசிறுதானே. இந்த நாட்டிலே தைரியமான போர் வீரன்னா அது இவர் தான். திடீர்னு ஒரு நாள் ராஜாவே ஒரு வீட்டுக்கு வந்து ரெட்டத்தலை உள்ள ஒரு டிராகன் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளை கடத்திட்டு போயிட்டதாகவும் அதை இவர் தான் பத்திரமா மீட்டு கொண்டு வரணும்னு ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? தப்பாத்துக்கலாம். இப்போ இவர் குதிரையை எடுத்துக்கிட்டு இளவரசியை காப்பாற்ற கிளம்புறாரு. போயிட்டு இருக்கும் போதே அந்த டிராகனை கொண்டு இளவரசியை காப்பாத்திட்டோம்னா அவளை நமக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க. அப்படியே லைஃப்ல செட்டில் ஆகலாம்ங்கிற ஆசையோட நேரா டிராகன் கோகைக்குள்ள போய் அந்த டிராகனை கொண்டு இளவரசியை காப்பாத்திட்டு வந்து சேஃபா ராஜா கிட்ட ஒப்படைச்சிடறாரு. இப்போ அந்த கூண்டுல பாட்டு பாடுற பறவையை போட்டு இவனுங்க ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ராஜா காப்பாற்றணும்னு சொன்னது இளவரசியை இல்ல, இந்த கூண்டை தான். இந்த பொண்ணு ஷூட்டிங் கேலரிக்கு போய் எதையாவது கரெக்டாக ஷூட் பண்ணி பொம்மையை பரிசா வாங்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் 2 தடவை ஷூட் பண்ணியுமே குறி மிஸ் ஆகிடுது. இன்னும் ஒரு சான்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அப்போ ஒரு ஆள் இங்கே வந்து இந்த பொண்ணுக்கு கரெக்டாக குறி வைக்க ஹெல்ப் பண்றாரு. அதாவது இந்த ஆள் வந்ததே இந்த கணக்காரனை கொள்ளதான். ஆனால் இந்த பொண்ணு வாண்டடா வந்து சிக்க கொலபலி அவன் மேலே போட்டு இவன் எஸ்கேப் ஆயிட்டான். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இந்த சூனியக்காரி டிவில ரொமான்ஸ் படம் பார்த்துக்கிட்டு இருக்கு. படம் முடிஞ்சதும் டிவி ஆஃப் பண்ணிட்டுச்சா இந்த மாதிரி லவ் பண்ண நமக்கு ஒரு இளவரசன் இல்லையேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. இதுவும் போய் என்னன்னு செக் பண்ணா அங்க ஒரு இளவரசன் தவளையெல்லாம் முடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். உடனே இந்த சூரியகாரி அங்க போய் அப்படியே நமக்கு ஒரு முத்தம் தரீங்களான்னு நிக்க. டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அவன் இதை கண்டுக்காம திரும்பவும் தவளையை தான் முடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது என்னடா சூனியக்காரிக்கு வந்த சோதனை? சரி உனக்கு தவளையை தான் பிடிக்கும்னா நானே மேஜிக்கை யூஸ் பண்ணி தவளையா மாறுறேன்னு சூனியக்காரி தவளையா மாறி முத்தம் கேட்க அங்க வந்து 2 சின்ன பையல்களை வைக்க கூடாத இடத்துல சூனியக்காரிக்கு வெடிய வச்சு விட்டுறானுங்க. பட்டாசு பாலு குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல. இந்த இளவரசன் காட்டுக்குள்ள போகும்போது ஒரு அழகான இளவரசி நீர்வீழ்ச்சி கிட்ட உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். இவங்க 2 பேருக்கும் கண்டதும் காதல் வர. கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. உடனே இந்த இளவரசன் தவளைக்கு முத்தம் கொடுத்து பாக்குறான். ஆனா சாபம் சரியாகல. இப்ப மந்திரத்தால தான் அழிக்க முடியும்னு ஜாக்கி சான் அவர் அங்கிள் சொன்னது ஞாபகம் வர இந்த தவளை எங்கேயே விட்டுட்டு மேஜிக் தெரிஞ்ச ஃபேரியை கூட்டிட்டு வர 4 கணக்கா காடு மலையெல்லாம் டிராவல் பண்ணி ஃபேரிலாண்டுக்கு போய் அங்க இருக்க ஃபேரியை பாட்டிலுக்குள்ள சேஃபா வச்சு திரும்ப 4 கணக்கா டிராவல் பண்ணி இந்த தவளை இளவரசிக்கிட்டே வந்து பார்த்தா என்ன துங்கிருச்சு. ஏய் நல்ல வேளை அந்த ஃபேரி சாகல. இப்ப அது மேஜிக்கை யூஸ் பண்ணி இளவரசியை பழைய நிலைமைக்கே மாத்த அவ கிட்ட போக நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா, அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. இந்த ஆளு நைட் டைம்ல பாட்டு பாடிய இளவரசியை கரெக்ட் பண்ணலாம்னு அரண்மனைக்கு முன்னாடி போய் நின்று பாட்டு பாட ஸ்டார்ட் பண்றாரு. பொதிகை மலையை பிரிந்து இந்த சத்தத்தை கேட்டு யார் அது தூங்குற நேரத்துல வாசல்ல நின்று கத்திக்கிட்டு இருக்குதுன்னு எந்திரிச்சு போய் பார்த்தா இவர் வாசல்ல நின்று பாடிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த இளவரசி கொஞ்சம் யோசிச்சுட்டு கைத்தை எடுத்து போட இவர் நம்ம மேல வரதுக்காக தான் இளவரசி கயிறை போடுறாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க கைத்தை போட்டது இவரை மேல அனுப்புறதுக்கு. நான் தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணா யாருக்கு தான் கோவம் வராது.
இந்தியானா ஜோன்ஸ் வழக்கம் போல புதையலை தேடிக்கிட்டு இந்த கோயிலில் உள்ள தங்க சிலை எடுக்க வந்திருக்காரு. இந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ராப்ஸை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அந்த சிலையோட வெயிட்டுக்கு ஈக்குவலா ஒரு பொருளை வச்சுட்டு அந்த சிலை எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா இவர் வச்ச அந்த பொருள் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுனால சுத்தி உள்ள ட்ராப்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகி ஒரு பக்கம் கோயில இடிஞ்சு விழுது, இன்னொரு பக்கம் நூத்துக்கணக்கான அம்முங்க இவர் அட்டாக் பண்ண வருது. ஆனா நம்மால எவ்வளவு பெரிய அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பார்த்தவரு, அதனால ஈஸியா அதுல தப்பிச்சு வந்துடுறாரு. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இங்க பார்த்தா உள்ள போய் கோயிலை சுத்தி பார்க்க டிக்கெட்ஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடமே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அது தெரியாம இந்த ஆள் உள்ள புகுந்து புதையல் எடுக்கிறேன் புண்ணாக்கு எடுக்கிறேன்னு ட்ராப்ஸ் ஆன் பண்ணி விட்டு உள்ள ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருந்த டூரிஸ்ட் எல்லாம் கொண்டுட்டாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. இவங்க நைட் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு திருடன் கத்தியோட இவங்க முன்னாடி வந்து நிக்கிறான். கத்துனா குத்திடுவேன், குத்தினா செத்துருவேன். கையில போட்டிருந்த வைர மோதிரத்தை கலட்டி கொடுக்க அவன் இங்கே இருந்து போயிடுறான். அடைச்சா மோதிரம் போச்சேன்னு கவலையில இருக்க அவன் போலீஸுக்கு பயந்துகிட்டு இங்கேருந்து தப்பிக்க பக்கத்தில் உள்ள ஃபேக்டரிக்குள்ள ஏறி குதிச்சிடறான். பார்த்தா இது கறிங்களை அரைக்கிற மீட் ஃபேக்டரி. இந்த மிஷினும் திருடனை கறியோட கறியா வச்சு அரைச்சு கைமாக்கிடுது. கருமும் இந்த ஃபேக்டரிக்காரனுங்களும் கறியில என்ன கலந்துருக்குன்னு கூட செக் பண்ணாம அதை அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் அனுப்பிடுறானுங்க. இப்போ மறுநாள் காலையில அந்த கறியை ஸ்டார்டிங்ல மோதிரத்தை திருடங்கிட்ட கொடுத்தவங்க வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு சமைச்சு சாப்பிட வாய்க்குல ஏதாவது தட்டுப்படுது. என்னன்னு எடுத்து பார்த்தா என்ன எழவியாது.